நந்தன குணத்திலக்க மரணம் அரசாங்கத்துக்கு எதிராக திரும்புமா? ரணில் விக்ரமசிங்கனுடைய வழக்கில் நடக்கப் போவது என்ன? சட்டமா அதிபர் திணைக்களம் மற்றும் அரசாங்கத்திற்கு இடையிலான முரண்பாடுகள் தொடர்பின் இறுதி தீர்மானம் என்ன? தொடர்ந்துமே ஆக்கிரமிப்பு அல்லது இராணுவமயமாக்கலுக்கு இந்த அரசாங்கமும் தயாராகி வருகின்றதா? தொடர்ந்து பார்க்கலாம். இது ஆயுதம், இதன் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த அரசாங்கத்தினுடைய சில செயல்பாடுகள் தொடர்பாக தொடர்ந்துமே விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வாரதை காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. அந்த வகையில் அதில் மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுறது என்று பார்த்தீங்கன்னா இந்த நந்தன குணத்திலக்கவனுடைய மரணம். இந்த நந்தன குணத்திலக்கவனுடைய மரணம் சம்பந்தமாக பலரும் பொது வெளியில் சில கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். அதில் விமல் வீரவன்ச கூறியதாக இருக்கட்டும், உதய கம்மன்பில கூறியதாக இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. இப்போ விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில அவர்களுடைய கருத்துக்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் செவிவழி செய்தியாகவோ சமூக ஊடகங்கள் வாயிலாகவோ பெறப்பட்ட தகவல் நந்தன குணத்திலக்க தம்மோடு தொடர்பு கொண்டார் என்றும், தனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றது, ஏதோ ஒரு வகையில் திட்டமிட்ட விபத்து மூலமாகவோ அல்லது நஞ்சூட்டியோ எனது உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று முதலே சில தகவல்களை பகிர்ந்து கொண்டார்கள் என்கின்ற விடயத்தில் பேசப்பட்டிருந்தது. இது சமூக ஊடகத்தில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறின பிறகு இந்த விடயம் யாருக்கு எதிராக பார்க்கப்படுகின்றதால் அரசாங்கத்துக்கு எதிராக, குறிப்பாக தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக இந்த விடயம் பார்க்கப்படுகின்றது. இன்னொரு வகையில் இந்த விஷயத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த நந்தன குணத்திலக அவர்கள் ஏற்கனவே ஜேவிபியில் இருந்து பிரிந்து பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒரு மிக பிரதானமான நபராக வந்தவர். இப்போ இந்த விஷயத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே ஜேவிபிக்கு எதிரான சில செயல்பாடுகளை முன்னகர்த்தி சென்றதில் மிகப்பெரிய பங்கு யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐக்கிய தேசிய கட்சிக்கு இருக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த பட்லந்த விவகாரம் மிகப்பெரிய சூடுபிடித்ததில் இருந்து பிரதானமான குற்றச்சாட்டுக்கள் ரணில் விக்ரமசிங்க மேலே முன்வைக்கப்பட்டிருந்தது. சரி, ஆக இந்த விடயத்தில் முன்னைய காலகட்டங்களில் ஜேவிபியில் இருந்து பிறகு ரணில் விக்ரமசிங்க அவர்களோடு ஒரு இணைந்து செயல்படுகின்ற ஒரு கருவியாக நந்தன குணத்திலக்க அவர்கள் இருந்தவர் என்று ஏற்கனவே ஜேவிபியால் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் பல பொது மேடைகளில் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்த பிறகு நந்தன குலத்திலக ஜேவிபி மீது கடுமையான விமர்சன கணைகளை தாக்கியதையும் அண்மைய அரசியல் நிலவரங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்தில் அரசாங்கம் மேல ஒரு சந்தேகம் அல்லது அரசாங்கத்தின் மேல ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. விமல் வீரவன்சனுடைய கருத்து மற்றும் உதய கம்மன்பில அவர்களுடைய கருத்துக்களும் அதற்கு அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கின்றது. இன்னொரு வகையில் பார்க்கணும், இந்த விமல் வீரவன்ச மற்றும் உதய கம்மன்பில அவர்களுடைய கருத்துக்கள் அண்மை காலமாக ஒரு இனவாத அரசியலை, அண்மை காலமாக என்று கூறுவதை விட பெரும்பாலும் அவர்கள் பயன்படுத்தி வந்தது ஒரு இனவாத அரசியலுக்கான ஒரு நிகழ்ச்சி நிரல் தான். குறிப்பாக இந்த உயிர்த்த நேர தாக்குதல்களில் அவர்கள் உயிர்த்த நேர தாக்குதலை பயன்படுத்தி எந்த அளவுக்கு ஒரு அரசியலை நகர்த்தி சென்றார்கள் என்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆகவே அந்த அடிப்படையில் இவர்களுடைய சில அரசியல் கருத்துக்கள் சில மேடைகளில் இப்போ பயனற்று போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. பயனற்று போகிறது என்றால் என்ன பொருள் என்றால், மக்கள் கவனத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படாமல் அல்லது மக்கள் இதை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் செல்றதை காணக்கூடிய மாதிரியே இருக்கிறது. ஆகவே இந்த விடயங்களை வைத்து பார்க்கிற பொழுது இவர்களது கருத்து ஒரு விமர்சனத்துக்குள்ளான கருத்தாக இருந்தாலும் கூட இன்னொரு வகையில் சமூக ஊடகங்களில் பேசப்படுது. அவருடைய இந்த மரண சடங்குக்கு ஜனாதிபதி அன்றகுமார நாயக் அவர்கள் வர இருந்தார், பின்னர் அவருடைய உறவினர் அல்லது அவருடைய தங்கை இது சம்பந்தமான விடயங்களை கொஞ்சம் நிராகரித்து விட்டார் என்கின்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றது. ஆகவே தொடர்ந்து இந்த விடயத்தை இன்னொரு பார்வையில் பார்க்க வேண்டி இருக்கின்றது. இந்த மரணம் அரசாங்கத்துக்கு எதிராக திரும்புவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா? ஏற்கனவே இந்த மரணம் சம்பந்தமான சர்ச்சைகள் ஏற்படுத்தி இவரது உடல் தகனம் செய்ய
செய்யப்படக்கூடாது என்று புதைக்கப்படுகின்றது. ஏனென்றால் இனி வரும் காலங்களில் சில ஆய்வுகள் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது இது உதவும். இது ஒரு வளமையான செயல்பாடு தான். மரணம் தொடர்பாக சந்தேகங்கள் எழுகின்ற பொழுது அல்லது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்ற பொழுது இது வளமையான விடயம்தான். ஆகவே இந்த விடயத்தில் அரசாங்கத்தின் மேலேயே அடுத்த பார்வை நகருமா? ஆக இந்த விடயத்தில் அரசாங்கத்துக்கு ஒரு சிக்கல் ஏற்பட போகின்றதா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று இங்கே விரிகின்றது. சரி, இது இவ்வாறு இருக்க கிட்டத்தட்ட இந்த ரணில் விக்ரமசிங்கே சார்ந்த விடயங்களில் கொஞ்சம் இந்த அரசாங்கம் முரண்டு பிடித்து கொண்டிருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான சில விமர்சனங்கள், ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்குகள் தொடுக்கப்படுகின்றது. ஆகவே இனி வருங்காலங்களில் ரணில் விக்ரமசிங்கே இந்த அரசாங்கத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது என்று ஒரு சாரார் கருத்துக்களை கூறியிருந்தாலும் கூட இன்னொரு வகையில் பார்க்கப்படுகின்ற என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரணில் விக்ரமசிங்கவை சில பெரிய வழக்குகளில் இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்காக சிறிய வழக்குகளை ஒரு சின்ன விடயமாக அவர்கள் மேல போட்டு ரணில் விக்ரமசிங்கே காப்பாற்றுகின்ற ஒரு முயற்சி தான் இது போன்ற ஒரு விடயமும் பேசப்பட்டிருந்தது. ஏதோ ஒரு வகையில் இந்த ரணில் விக்ரமசிங்கருடைய அரசியலும் இதுக்குள்ள நின்று நிழலாடுகின்றதோ என்கின்ற விடயமும் பேசப்பட்டிருந்தது. அந்த வகையில் இந்த 28ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்கனுடைய வழக்கு வர இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் ரணில் விக்ரமசிங்கவருக்கு எதிராக மிக பிரதானமான கருத்துக்களை முன்வைத்து வாதாடிய பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்களை சட்டமா அதிபர் திணைக்களம் அந்த இடத்திலிருந்து நீக்கி இன்னொருவரை நியமிப்பதற்கான சில நகர்வுகள் உள்ள போய்கொண்டிருக்கின்றது என்கிற விடயங்களும் பேசப்பட்டிருந்தது. ஆகவே இந்த சட்டமா அதிபர் திணைக்களம் சம்பந்தமான விமர்சனங்களும் ஒரு பக்கம் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அவருக்கு எதிரான அவர்கள் சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு எதிரான போராட்டங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இன்னொரு சூழ்நிலையில் இன்னொரு பக்கத்தில் சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு ஆதரவான கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. அது ஒரு சுயாதீன திணைக்களம், அதை சுயாதீனமாக இயங்க விடுவதற்கான சிக்கல்கள் இங்க நிலவுது என்கிற விமர்சனம் முன்வைக்கப்பட்டுள்ளது. இன்னொரு வகையில் பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் ஆம வேகத்தில் தான் இந்த சட்டமா அதிபர் திணைக்களம் போகுதோ, கொஞ்சம் வேகமாக செயல்பட முடியாத சில காரணங்கள் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் மேல முன்வைக்கப்படுகின்றன என்ற விடயம் பேசப்பட்டிருந்தாலும் கூட ஆள் பெற்றாக்குறை இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்ற விடயமும் கூறப்பட்டிருந்தது. சரி, இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு முரண்நிலை இருக்கிறது அனைவருக்கும் தெள்ள தெளிவாக தெரிகின்றது. ஆக இந்த முரண்நிலையை எவ்வாறு சமாளிக்க போகின்றார்கள் என்கின்ற இன்னொரு கேள்வி ஒன்று எழுகின்றது. ஒன்று, இது சுயாதீனமாக செயல்படுகின்ற திணைக்களம், இதில் அரசாங்கத்தினுடையோ அல்லது வேறு எந்த நிறுவனத்தினுடையோ ஆதிக்கமோ செல்வாக்கோ இருக்கக்கூடாது என்கின்றது ஒரு வேறு விடயம். ஆனால் இந்த நிறுவனம் உண்மையிலேயே சுயாதீனமாக தான் செயல்படுகின்றதா அல்லது பக்கச்சார்பாக செயல்படுகின்றதா என்ற இன்னொரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்கே அவருடைய வழக்கின் போது ஒரு வகையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாகத்தான் இந்த நிறுவனம் செயல்பட்டது. சட்டம் அதிபராக இருக்கின்ற பாரிந்த ரணசிங்க அவர்கள் ரணில் விக்ரமசிங்கே அவர்களால் நியமிக்கப்பட்டதாலேயும் கிட்டத்தட்ட அவர்கள் நெருங்கிய சகாக்களாக இருக்கிற காரணத்தினாலும் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கான ஒரு இயல்பு போக்குத்தான் இங்கே காணப்பட்டது என்ற விமர்சனம் ஒரு பக்கத்தில் முன்வைக்கப்பட்டது. இன்னொரு விமர்சனத்தை பார்க்கின்ற பொழுது இந்த லசந்த விக்ரமதுங்க அவர்களுடைய வழக்கு சம்பந்தமாக பிரதான குற்றவாளிகள் மூவரை விடுதலை செய்வது சம்பந்தமான விடயத்தில் கொஞ்சம் ஆதரவாக செயல்பட்டிருந்தது. பின்னர் அந்த விடயத்தில் கொஞ்சம் பின்வாங்குது. ஆகவே ஒரு விதத்தில் சில விஷயங்களில் பக்கச்சார்பாக செயல்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் சுயாதீனமாக செயல்பட முடியாத ஒரு சிக்கலுக்குள்ள இந்த சட்டமா அதிபர் திணைக்களம் இருக்குதோ என்கின்ற விமர்சனம் சட்டமா அதிபர் திணைக்களம் மேல தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு எதிராக போராட்டம் நடக்கிறது. அதற்கு பின்னரான காலப்பகுதியில் அதற்கு ஆதரவான நிலைப்பாட்டை, அதாவது சட்டமாதிபர் திணைக்களத்தை உண்மையிலேயே ஒரு சரியான முறையில் நாங்கள் நடத்த வேண்டும், அதை சுயாதீனமாக செயல்பட விட வேண்டும் என்று சட்டத்தரணிகள் சங்கம் ஒரு பக்கத்தில் இன்னொரு போராட்டத்தை முன்வைக்கின்றார். ஆகவே இந்த சட்டமாதிபர் திணைக்களம் சம்பந்தமான முரண்நிலைகள் கொஞ்சம் அதிகரித்த வண்ணமே இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே இது தொடர்பாக நீதியமைச்சர் ஹர்ஷன நாணேக்கார் அவர்களிடம் வினவுகின்ற பொழுது அவர் சொல்ற பதில் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இந்த விடயம் தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் வார கருத்துக்கள் வைத்துக்கொண்டு நாங்கள் கருத்து வெளியிட முடியாது, இது சம்பந்தமாக இனி வருங்காலங்களில் சரியான விதத்தில் பேசப்படலாம் என்று ஏதோ ஒரு வகையில் அந்த வினாவை நகர்த்தி விலகிச் செல்கின்ற ஒரு சூழலை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே இந்த விடயத்தில் ஏதோ ஒருவர் சட்டமாதிபர் திணைக்களத்திலே இருந்தோ அல்லது அரசாங்க திணைக்களத்திலே இருந்தோ ஒரு சரியான பதிலை வழங்குவதே ஒரு சிக்கல் நிலைமை தான் இருக்குது. இதில் பாலிந்த ரணசிங்க பேசுகின்ற பொழுது இந்த சம்பவங்கள் என் மீது முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக மேன்முறையீடு சம்பந்தமான விடயமும் செய்யலாம் என்கிற விடயத்தை அவர் சொல்றார். அரசாங்கம் சார்பில் நீதியமைச்சர் சொல்கின்ற பொழுது ஒரு சரியான பதிலை அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழல் ஒன்று இருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்தில்
நீதித்துறை சுயாதீனமாக இயங்க வேண்டும், நீதித்துறை சார்ந்த விடயங்கள் மக்களுக்கு நம்பிக்கைகரமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் இன்னொரு பக்கத்தால் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஏன் இவர்களுக்கு இடையிலான இந்த முரண்பாடுகள் சம்பந்தமான விடயங்களை யாருமே தெரிவித்துக் கொள்றதுக்கு முன்வரையில்லை என்கின்ற இன்னொரு கேள்வி ஒரு பக்கம் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. சரி, இப்படியாக தொடர் குற்றச்சாட்டுகள் இந்த அரசாங்கம் மேல முன்வைக்கப்படுற இந்த சூழ்நிலையில இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசியலமைப்பு பேரவை சில விடயங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படாத போதும் கூட இந்த அரசாங்கம் சில விடயங்களை கையில் எடுத்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இழப்பீட்டு அலுவலகமாக இருக்கலாம், கணக்கு ஆய்வாளர் நாயகத்துக்கு ஒரு இராணுவத்தில் இருந்தவரை முன்வைக்க அல்லது அதற்கு அந்த பதவியின் வெற்றிடத்தை நிரப்புவதற்கு முயன்றதாக இருக்கட்டும், ஒரு இராணுவ மயமாக்கலுக்கு இந்த அரசாங்கம் தயாராகி வருகின்றதா என்கின்ற இன்னொரு விமர்சனம் இந்த அரசாங்கத்தின் மேல முன்வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே இப்படியாக தொடர் விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டு வருகின்ற ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் மாறி இருக்கிறது. ஒன்று, பொருளாதார ரீதியாக சரியான முறையில் பொருளாதாரத்தை சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுமோ என்றால் 2028 காலப்பகுதியில் இந்த கடனை செலுத்த வேண்டிய ஒரு இறுக்கமான காலப்பகுதியாக மாறுற இந்த சூழ்நிலையில் அரசாங்கம் அதற்கான முன்னாயத்த நடவடிக்கைகளை இன்னும் மேற்கொள்ளலையோ என்கிற விமர்சனம் ஒரு வகையில் முன்வைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. என்றால் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஊழலை ஒழிப்போம், சில குறிப்பிட்ட அதிகாரிகளுடைய ஊழல் அல்லது குறிப்பிட்ட அரசியல்வாதிகளுடைய ஊழல் சம்பந்தமாக வெளிப்படுத்துவோம் என்று வந்தவர்கள் அந்த ஊழலை இன்னுமே சரியான முறையில் வெளிப்படுத்தல. உதாரணமாக இந்த அரசாங்கம் முன்வைத்த குற்றச்சாட்டுகளில் மிக பிரதானமானதாக இருந்தது, நாமல் ராஜபக்ச அல்லது ராஜபக்ச குழாமினர்கிட்ட உகண்டாவில் இருக்கிற பணத்தை நாங்கள் இங்கே திருப்பி கொண்டு வருவோம். அது சம்பந்தமான எந்த ஒரு காய் நகர்த்தலும் இன்னும் முன்னெடுக்கப்படே இல்லை என்கின்ற விமர்சனம் இந்த அரசாங்கத்தின் மேலே அவ்வப்போது இருக்கத்தான் செய்கின்றது. ஆகவே இந்த அரசாங்கம் பொருளாதார ரீதியில் எவ்வாறு முன்னேற்றத்தை கொண்டு வரும் என்றதில் பிரதானமான விடயமாக இருந்ததே இந்த ஊழல் ஒழிப்பு குற்றச்சாட்டுகள் தான். ஏற்கனவே இந்த ஊழல் மூலமாக இந்த சேமித்த இந்த பணங்களை இங்கே கொண்டு வருவதன் மூலம் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று இந்த அரசாங்கம் கூறியது அவ்வாறுதான் மக்களால் நம்பப்பட்டது. ஆகவே அந்த விடயத்தில் ஒரு சரியான முன்னகர்வை காட்டாம இன்னுமே இருக்கிற அரசாங்கம் எப்படி அடுத்த 2028 சமாளிக்க போகின்றது? அது மட்டுமில்லாமல் இயற்கை அனர்த்தங்கள், இது பலமையான விடயம் தான். இயற்கை அனர்த்தங்கள் வருகின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் பொருளாதார அழிவுகள் இடம்பெறும். ஆனால் இந்த அரசாங்கத்தினுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சரியாக அமையாத காரணத்தினால அழிவுகள் பாரதூரமாக அமைந்திருந்தன. சரியான முறையில் மக்களிட்ட சில விடயங்கள் போய் சேரவில்லை. இதுல முப்படைகளும் சரியான முறையில் இயங்க இல்லை என்கின்ற இன்னொரு விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. ஆகவே முப்படைகள் சரியான முறையில் இயங்காத பட்சத்தில் அந்த முப்படைகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி எந்த வகையில் சரியானதாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்கின்ற இன்னொரு கேள்வி எழுகின்றது. ஆகவே இங்கே ஒரு நிதி விரயம் ஒன்று இடம்பெறுகின்றதோ. ஆகவே ஏற்கனவே நாடு பொருளாதார ரீதியில் இப்போ சிக்கலான நிலைமையில் இருக்கிற சூழ்நிலையில் தொடர்ந்தும் நிதி விரயங்கள் தேவையில்லாமல் இடம்பெற்று கொண்டு வர சமயத்தில் எப்படி இந்த அரசாங்கம் பொருளாதாரத்தை சமாளிக்க போகின்றது என்ற இன்னொரு கேள்வி எழுகின்றது. ஒன்று, அரசியல் ரீதியாக பல குழப்பங்களுக்கு மத்தியில் இருக்கிற இந்த சூழ்நிலையில் இன்னொரு வகையில் இந்த நிதி குழப்பங்களும் அதிகரித்து வரதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்கு மத்தியில் இருக்கின்றது இந்த அரசாங்கம் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று இப்போ எழுகின்றது. அடுத்ததாக இந்த ரணில் விக்ரமசிங்கனுடைய வழக்கல் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே அவர் 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 கைது செய்யப்பட்ட வழக்கு அல்லது அவர் மேலே முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு சம்பந்தமாகவே விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது. ரணிலுக்கு எதிரானவர்கள் கூட ரணில் கைது செய்ததற்கு விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். காரணம் என்னென்றா, அவர் மேலே முன்வைக்கப்பட்டிருக்கின்ற மத்திய வங்கியினுடைய பிணைமுறை மோசடி வழக்கல் சம்பந்தமான மிக பிரதானமான வழக்கல் இருக்கின்ற பொழுது அவர் வெளிநாடு சென்றதற்கான ஒரு வழக்கை அதற்கு அரச நிதி பயன்படுத்தப்பட்டது என்ற ஒரு சிறிய வழக்கை மட்டும் வைத்து அவரை கைது செய்திருக்கின்றார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று இருக்கின்றது. ஏன் இப்படியான கைதுகள் இடம்பெற்றது? வெறுமனையை பூசி மெழுகுவதற்காக அல்லது கைது செய்தோம் என்று காட்டுவதற்காகத்தான் இந்த கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றன என்ற ஒரு கேள்விகள் இருக்கிற இந்த சூழ்நிலையில் மீண்டும் ரணில் விக்ரமசிங்கனுடைய இந்த வழக்கல் நடைபெறுற இந்த கலைச்சூழல்ல இந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக வாதாடிய பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்களை நீக்கிற சம்பந்தமான சில பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருக்கின்றதோ என்ற தகவல்கள் வெளிவந்த இந்த சூழ்நிலையில் மீண்டும் இந்த ரணில் விக்ரமசிங்கனுடைய கைதும் ஒரு நாடகமாக இருக்கலாமோ என்கின்ற விடயம் பொது வழிகளில் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றன. ஆகவே இந்த அரசாங்கம் சொன்னது ஒன்று செய்தது ஒன்று ஒரு நிலைப்பாட்டில் தான் போய்கொண்டிருக்கு. அடுத்தது
இந்த கிவுலோயா திட்டம் சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே நேற்றைய தினம் தெளிவான ஒரு காணொலி ஒன்றையும் வெளியிட்டிருந்தோம். இந்த கிவுலோயா திட்டம் மூலமாக மீண்டும் தமிழ் மக்களுடைய நிலங்கள் பறிபோவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த கிவுலோயா திட்டத்தினூடாக முன்னைய காலகட்டங்களில் மகாபலி எல்வலயத்தில் முழுமையாக சிங்கள மக்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட சில இடங்கள், சிங்கள குடியேற்றங்கள் மேற்கொள்ளப்பட்ட இடங்களுக்கான ஒரு நியாயப்படுத்தல்கள் இந்த கிவுலோயா திட்டத்தின் மூலம் நடைபெறுமா என்கின்ற பல விமர்சனங்கள் இந்த அரசாங்கத்தின் மேல் எழுந்திருக்கின்றது. இந்த அரசாங்கம் இதற்கு எந்த ஒரு பதிலையுமே சொல்லாமல் விலகி செல்றதுதான் மக்கள் மத்தியில் ஒரு கவலையை ஏற்படுத்தி இருக்கின்றது.